3 லட்சம்டா. அந்த தேங்காய் மூட்டா அதுவா 3 லட்சம் அதுக்கு என்னடா போடா. அதுக்கு தெரியலடா. எப்படி வந்து அப்ப தெரியலடா டேய். அப்ப தெரியலடா. அப்ப தெரியல கேட்டேன். என்ன தெரியா எப்படி சொல்றாங்க? சைலன்ஸ் ஐயோ ஊரை ஏமாத்தலாம் உள்ளே உட்காந்து என்ன ஏமாத்த முடியாது காய வைக்கிறது காய வைக்க மாட்டேன் பணம் காட்டு தப்பிட முடியாது பணத்தை பணம் பார்த்து செவிடார் கேட்டா நம்பரை செவிடார் கேட்கறாங்க நாடகமே கேட்கலாமா ஆரம்பத்துக்கு கட்டுக்கட்டா வேலையா நல்லா கிடைச்சல நீ எத்தனையோ அப்பளைங்க வருவாங்கடா இன்னைக்கு நான் தான் முதல்ல போனி பண்ணிக்கிறேன் ஒரு ஆளா உங்களுக்கு டோக்கன் பண்ண செல்லும் டோக்கன் போடணும் ஆமா இது என்ன வேலை மேடம் நான் ஒரு மாமா வேலை டாபர் மாமா வேலை அவன் பணம் கட்டி கவர்மெண்ட் வேலை வாங்குறான் 1050 ரூபாய் கட்டி தேவை அவங்க டாபர் மாமா அம்மா நான் ஒரு டாபர் அடுத்த மாசம் ஆபரேஷன்
திரும்ப வரான பையன் ஆயடா தம்பி ஒன்றுதான் போய் வரும் 5 தேங்காய் உடச்சு நீங்களே மாரியாத்தா தாயே நீ கோயில உள்ள உட்காந்து லீவு போட்டு எங்கன்னா ஏறி வேலைக்கு போட்டு தாயத்தை நினைப்போம் இந்த வேலை வேணவே வேணாம். நாடக தொழில் கத்தி கத்தி பாவம் தொண்டை கட்டி போகுது, தொண்டைதான் பண்ணா போகுது. இதெல்லாம் தான் பணமே. இந்த வேலைக்கு போயிடு, போன் வந்தா போதும், போன்லயே வேலை செய்யலாம். பேசுவாங்க போறான் பத்தி அக்காருக்கு பிள்ளை கட்டா பையா பையா டாய் தபாரா ஐயோ நித்தவடியா ஒரு அப்பா அரிசி இல்ல, எண்ணெய் இல்ல, பருப்பு இல்ல, உள்ள உப்பு கூட இல்லடா. அதனால இவனை வெட்டினா கண்டிப்பா என்ன நடக்கும், என்ன உயிரா வைப்பானோ
வயிற்று கப்பத்து மேல சாய் அப்பா வடதிசப்பா நான் யாருன்னே தெரியல பையன் கரண்ட் பில்லு கட்டிட்டு தான் வருவானுங்கப்பா எனக்கு நோக்கு தேவையா எதுக்கு எங்க எதற்கு வேண்டுதலே? திருப்பதி முருகர் கோயிலுக்கு வேப்ப திருப்பதில முருகனா? அப்ப திருத்தல யாரு இருந்தே? என்ன இது போகும்போது நல்லா டிப் டாப்பா போனா வரும்போது லாயில எடுப்பத நாய் போல நிக்கிறேன். வேண்டுதல் வேண்டுதல் எங்க போன? பிள்ளை இடத்துல போன?
1050 ரூபாய் கேட்கு. 1050 ரூபாய். இது வேற கலெக்ட். சட்டி சுட்டடாடா. புத்தி கெட்டதடா, நெஞ்சு சுட்டதடா. புத்தி கெட்டதடா, நெஞ்சு சுட்டதடா. உன்னை பத்தி எனக்கு என்ன இருக்கு? என் மகன் வந்தவுடனே இந்த அமரவனாக்கு மன்னனாக முடிச்சுட்டு அழகு பார்க்க வேணும். என் மகன் உடனே இருக்கு. கோபாலே. அவன் தங்க கம்பிடா, தங்க கம்பி. தங்கத்தை தான் உரிக்கீங்கறாங்கோ. ஏய், அவன் பச்சை மண்ணுடா, பச்சை மண்ணு. நானும் பேசி ஆரம்பிச்சுட்டு பாருங்க. ஆ? என் மகனா? அடி மட்டும் கத்து. ஏய், ஆமா, உன்னோட தான் இருக்கிற என் மகனே. என்னன்னு கேக்குற? ஏய், இருப்பது 4 திசை. 3 திசை எங்கு வேணாலும் செல்லலாம். வட திசை செல்லக்கூடாது என கூறினடா. ஏய், என் மகன் என் வார்த்தை எப்போதும் மீற மாட்டான்டா. என் சொல்லு வேலையா நிப்பான். அங்கே தான் நின்னுங்கிறான். வாடா வாடான்னு கூப்பிட்டா கூட அங்கேயே தரைய மாட்டிக்கிறான். ஏய், ஆமா, நீ கூறுவதை பார்த்தால் உன்னுடைய வார்த்தையில் ஏதோ சூட்சுமம் இருக்குது. தப்பா நினைக்காதீங்க. ஏடா? 1050 ரூபாய் நான் எடுத்து போனோம்னா முதல்ல ஆமா, நான் பணத்தை கட்டிட்டேன். கட்டிட்ட. உன் பையன் பில்லு வாங்குறதுக்கு உட்காந்துக்கிறான். என் மகன் யாரு? இந்த நாட்டு இளவரசன். வருங்காலம் இந்த நாட்டு மண்ண வில்லு வந்து அவனை விட்டுருக்கியா? பில்லு போனா போட்டோம் வாடா கூப்பிடுறேன். அவங்க உள்ள தடையை விட்டுக்கணும். ஐயோ, எழுத முடியாத சனஞ்சு நடக்கிறான். நீ என்ன சொல்ற? நீ சொல்லும் போது எனக்கு பயமா இருக்கு. ஐயா, ஆ? உன் பையனை எங்க எடுத்து போய் நிறுத்துற பாரு நம்பர். ஆமா, கரெக்டா நிறுத்திட்டு வந்துக்கிறேன். நீ நல்லா விடா நீ. என்ன என் மகனை உயர தூக்கி நிறுத்தி இருப்பியா? உயரம் அவ்வளோ உயரம் கிடையாது. திட்டமான உயரம் வச்சிருக்கிறான். ஐயா, இருப்பது 4 திசை. 4 திசை. 3 திசை எங்க வேணாலும் போகலாம். ஆமாடா. வட திசை போகக்கூடாது என்று. ஏய், என் மகன் என் வார்த்தை மீற மாட்டான்டா. மீற மாட்டான். உனது மகள் ஆ? இந்நாட்டு இளவரசர் இளவரச முரளி. வட திசை செல்ல வேண்டும். பாவி, உன்னை வாந்தி வந்து தூக்கி போவா. உன்னை நம்பி என் மகனை அனுப்பினேடா. அந்த வட திசை எப்படிப்பட்ட திசை? நாத்திகள் வாழக்கூடிய இடமாடா. யாங்க சிரிக்கிறீங்க? என் மகனை நினைச்சு நான் அழுவுறேன்டா, சிரிக்கிறேன்டா. டேய், அங்கே சட்டமர்கள் வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. ஞாபகம் நம்ம வேலை கொடுத்துக்கிறாங்க. வேலையை
என் மக பச்சின குழந்தைய கெத்துட்டியா? டேய், என் மகன் அவன் என்ன பண்ணாலும் தெரியலையே. பையன் உள்ள லிங்க பூஜை செய்யறானா? நம்ம போய் மூலஸ்தானத்தை பார்த்துட்டு பஞ்சாமிரதம் கொடுப்பாங்க. ஒரு பொம்பளை கை வைக்கிறேன். நான் யாரு பேச பேச மாட்டேன். நான் பச்சை போயிடுறேன் பையா. நான் பொம்பளை நினைச்சியா? நான் பொம்பளைக்கு பொம்பளை, ஆம்பளைக்கு ஆம்பளைடா. குட்டு குட்டுறான். ஞாபகம் வச்சுக்கோ. வா வாடா. டாபர் மாமா வேலை கொடுத்தாமா. நான் மட்டும் வரல. நீ தேவடியா மாடம், நான் டாபர் மாமா. ஆமா, பழைய பாய். சரி, எங்க போயிரு? ஒரு நாளைக்கு சர்வீஸ் படுக்குது. சரி, யார் வந்துக்கிறாங்க? நான் மட்டும் வரல. என் நாட்டு இளவரசர். ஆமா, உங்க அப்பா என் நாட்டு மன்னர் வந்தாங்க. வாங்க மாமா, வாங்க. முதல் முறையா ஒரு மருமக வீட்டுல வந்து. ஆமா மாமா. பால் சாப்பிடுறீங்களா? தேன் சாப்பிடுறீங்களா? ஆரஞ்சு சாப்பிடுறீங்களா? பூஸ்ட் போன்விட்டா என்ன மாமா சாப்பிடுற? பால் குடிக்கிறீங்களா? பால் குடிக்கிறேன். நான் அவளுக்கு மாமா, நான் உனக்கு மாமா. நான் அப்படியேப்பட்ட மாமா. நான் தாங்க டாபர் மாமா. உன்னால பேச்சு என் மகளை பார்க்கணும். என் மகளை பார்க்கணும். என் மகனால பேசணும். அம்மா பேர் எடுத்துருவேன். என் நாட்டு இளவரசரை பார்க்கணும். யாரை பார்க்கணும்? நாட்டு இளவரசரை பார்க்கணும். நீயா? ஆமா. கிடையாது.
நான் உன்னை நம்பி அனுப்ப மாட்டேன். நீ ஆம்பளை இல்லாம பொம்பளை இல்லாம இருக்கிறத பண்ணிட்டேன்னா முதலுக்கே மோசம் வச்சிருப்பது. நான் பார்த்தது ஒரு போடா அப்பளே. வாயிலையா போடா. ஒண்ணில்ல சார். உனக்கு ஆவேசம் சார். அவ்வளவுதான் சார். ஓவரா பேசுற நீ. 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 இங்க பாரு, இங்க சொல்வதெல்லாம் போய் மேல வைக்கக்கூடாது கை. ஓவரா பேசுனே உம்மால கும்பிடுதா கும்பி முறத்துக்கு ஆள் இல்ல. அப்ப தெரிஞ்சுதா? நீ யாரு? இந்த நாட்டு இளவரசர், வருங்கால இந்த நாட்டு மன்னர். இவன் யாரு? உங்களோட தாத்து, உங்களோட வேத்து. யாரை பார்த்து தாசி பேசி இதுவே வேற யாரும் சொல்லலாம நாமே நான் சொல்லிட்டு குத்து விளக்கப்பா குடும்பத்தில் குத்து விளக்கா எதிரி போய் குத்தி அவளை விட்டு நான் ஒருபோதும் பிரிய மாட்டேன். அரிசி ரெண்டு குத்து எடுத்து போனாங்க உடனே குத்துலாம் காஞ்சிக்கா கணக்கு எடுத்தா தான் தாசி வீட்டுக்கு வந்தவன் வாழ்ந்ததா சரித்திரம் கையில் பணம் இல்லையா? போது நிறுத்துங்களப்பா. இவளை விட்டு நான் வர வேண்டுமா? இனிமேல் இவளை விட்டு நான் ஒருபோதும் வரமாட்டேன். ஆமா, நான் நாட்டை விட்டு வந்து விட்டேன், அன்னை இருந்து விட்டார்கள் என்று ஏதோ ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொண்டீர்களா? யாருமா இந்த நல்லா இருமா, அந்த மாப்பிள்ளை கூப்பிடுறான் பாருமா. இருப்பா, வருவாங்க. வரேன். ஆண்டி அழகா இருக்கிறாங்களே, யாரு இந்த ஆண்டி? ஆமாப்பா, நான் ரஞ்சிதா மேடம். அவளை தூக்கி கேட்டாங்க. அப்பா நித்யானந்தா சாமியார். வாங்கல ஆசைய காத்து. அப்பா, தெய்வத்தை விட்டு என்னால் ஒருபோதும் வர முடியாது.
வேண்டாம்